பிடிவாதக்காரி, திமிர் பிடிச்சவ, அன்கல்ச்சர்ட் கேர்ள். உனக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பு தானே? எதிரியா தானே பாக்குற? இந்தியன் பாரம்பரியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இத பத்தில லெக்சர்ஸ் நீ ஏற்கனவே எடுத்துட்ட. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி அவங்கள பத்தின ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியுது? நீ எப்படி இந்தியன் கல்ச்சர் பத்தி பேசுற? இப்படியெல்லாம் இருந்துட்டு நீ இந்தியன் கல்ச்சரை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆனா மைரா ஒன்னும் ஃபாரினர் கிடையாது, அவங்க இந்தியாக்காரங்க தான். அவங்க அத நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெரியப்பாவும் அதை பாத்துட்டாருல. அப்புறம் பெரியம்மா இன்னைக்கு என்ன சொன்னாங்க? எப்பவும் ராதாவும் கண்ணனும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்காங்க. அப்படின்னா நம்மளோட பிளான் ரைட் தானா? உண்மையாவேக்கா இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆமா, சரிவா வேலையை பார்க்கலாம். அவதான் பாட்டு பாடி ருத்ரவ அமைதியாக்கிட்டால. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மயூரா வெறும் பார்வதி சாயல்ல இருக்கு, அவ்வளவுதான். ஒண்ணு தெரியுமா, ஒரு நிமிஷம் அந்த இடத்துல எங்க எல்லாருடைய கண்ணு முன்னாடியும் பார்வதியே வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அப்புறம் ருத்ரா தம்பி முகத்துல இன்னைக்கு காலையில தான் ஒரு மாற்றத்தை பார்த்தேன். அவர் திரும்பவும் பழையபடி. சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க, மறந்துடுவோம். அவ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போயிடுவா. அவ போயிட்டாள்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் துருவா ருத்ரா தம்பி நிலைமை என்ன ஆகும்? ருத்ரா தம்பி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவர் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மயூரா பின்னாடி போறாரு. அது நல்லதே இல்ல. அவர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான். அவர் பார்வதியை மறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு மயூரா சரியான பொண்ணு கிடையாது. நீ என்ன சொல்ல வர மைதிலி? அது வந்து நாம ஏன் ருத்ர தம்பிக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க கூடாது? நீ என்ன பேசிட்டு இருக்க மைதிலி? அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு தெரியும்ல. பார்வதி போனதும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பெரியப்பாவும் இதை பத்தி தான் பேசினாரு. அவன் அப்ப எவ்வளவு கோவப்பட்டான்னு தெரியும்ல. அவன் அப்ப என்ன சொன்னான்? அப்ப சூழ்நிலை வேற. அப்ப அவர் வேற பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு சொன்னாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆமா, நான் இன்னும் அந்த நாளை மறக்கலைங்க. ஆனா நம்ம பார்வதி போய் இப்ப 8 வருஷம் ஆக போகுது. குழந்தைங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாறிடுச்சு. இன்னைக்கு பார்வதி ரூபத்துல நம்ம வீட்டுல வேற ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்கா. ஆனா ஒரு விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவ பார்வதி இல்ல. இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படல. ஆனா இன்னும் ஒரு முறை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவரு இந்த தடவை நிச்சயமா ஒத்துப்பாரு. நீங்க எனக்கு துணையா நில்லுங்க. நல்லபடியா நடந்தா சரிதான். இருந்தாலும் நீ சொல்றது சரிதான். இந்தியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அவங்களால இந்தியனா மாற முடியாது. ஏன்னா நான் இந்தியன்றது என் மனசுக்கு தெரியும், ரைட்? சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி அவங்கள பத்தின ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியுது? நீ எப்படி இந்தியன் கல்ச்சர் பத்தி பேசுற? லுக் ருத்ரா, ஐ அம் ரியலி சாரி. உன்னை ஹர்ட் பண்ண நான் எப்பவுமே நினைச்சதே கிடையாது. எதுக்கு இப்படி வெறுக்கிற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என் மேல எந்த தப்பா இருந்தாலும் அதை சொல்லிடு. I'm sorry. I guess நான் இந்த பக்கமா போணும். உன் மேல வெறுப்பு காட்டணும்னு நான் நினைக்கல. அதோட உன்னை என் எதிரியாவும் நினைக்கல.
சில நேரத்துல என் மனசுல என்னென்னமோ ஓடுது. அதனால நான் என்னென்னமோ பேசிடுறேன். என்னையும் அறியாம ஏதோ பண்ணிடுறேன். நான் அப்படி பண்ணக்கூடாதுதான். எனக்கும் புரியுது. இப்படி சொன்னதுனால நான் பண்ண தப்பு சரியாயிடாது. தப்பு எப்படி இருந்தாலும் தப்புதான். என்ன மன்னிச்சுடு.